என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டோட இப்போ 3வது வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த 7 லெவல் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பார்த்துட்டோம். அதுக்கான டெஸ்ட்டுமே நிறைய பேர் எழுதியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதே 30 கொஸ்டின் நான் டெஸ்ட்டு தரேன். மறந்துடாமல் அதையும் வீடியோ முடித்த உடனே எழுதிடுங்க. சரியாப்பா? இப்போ ஃப்ராக்ஷன்ஸ்குள்ளே வருவோம். நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக லெவல் 1, லெவல் 2, லெவல் 7 வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் என்னென்ன டைப் இருக்குது, அது எது மாதிரியெல்லாம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஷனில் கேட்கலாம், அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல் ஃப்ராக்ஷனில் எத்தனை டைப் இருக்குன்னு தெரியணும். 2 டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் இருக்குப்பா. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ராக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ 2 டைப் தான் இந்த ஃப்ராக்ஷனில் நம்மளால் பார்க்க முடியும். நார்மல் ஃப்ராக்ஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நியூமரேட்டரில் ஒரு நம்பரும் டினாமினேட்டரில் ஒரு நம்பரும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஒரு நார்மலான ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் 2/3, 5/11. ஸோ மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எம்எஃப்னு எழுதியிருக்கேன், அதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்ப்பா. 4 1/3, 2 3/4, 4 6/11 இப்படி இருக்கும். இதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஒரு நார்மல் நம்பர் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு நார்மல் நம்பர் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதுக்கு பேர் ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் போட ஆரம்பிக்கணும். ஸோ ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது தான் நம்மளால் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ஈஸி. ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா இதை இப்படியே வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணக்கூடாது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பார்த்துட்டிங்கனாலே அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியணும். மாற்றினதுக்கு அப்புறமா அந்த கொஸ்டின் அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ என்ன இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். ஓகேவாப்பா? ஸோ இப்போது ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் நம்பரை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி நார்மல் நம்பராக மாற்றுறது, இதை நம்ம படிப்போம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 4 1/5 சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது 4 1/5 அப்படின்னு இருக்கிறனால இந்த நம்பரை நம்ம என்ன சொல்கிறோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நான் நார்மல் ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 நம்பரை சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருப்போம். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை மேலே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 5 அப்படின்றது 20. மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆன்சர் என்ன வந்துச்சு? 20. ஸோ வந்த ஆன்சரை மேலே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணும். 20 + 1 21. அப்போ 21 டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க 5. ஸோ இப்போ நான் என்ன நம்பராக மாற்றிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் நார்மல் ஃப்ராக்ஷனாக நான் மாற்றிட்டேன். எப்படி இருந்துச்சுப்பா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு. அதை நான் என்ன நம்பராக மாற்றிருக்கேன்னா ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், சும்மா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 7 2/5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை நார்மல் ஃப்ராக்ஷனை எப்படி மாற்றணும்? கீழே இருக்கிற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். வரக்கூடிய ஆன்சரை மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணிக்கணும். 7 × 5ன்றது 35. 35 + 2 37. ஸோ மேலே 37 போட்டுக்கணும். டிவைடட் பைல இங்கே என்ன டிவைடட் பைல இருக்கோ அதே நம்பரை போட்டுக்கணும். ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், அதை ஒரு ஃப்ராக்ஷன் நம்பராக நான் மாற்றிட்டேன். இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷன் நம்பராக மாற்றியாச்சு. இப்போது இன்னொரு டவுட் இருக்கும். இதே இடத்துல இப்போ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனே இல்லை. சரிங்களா? இந்த ஃப்ராக்ஷன் இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது. இதை நான் மறைச்சிக்கிறேன். இப்போ இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது? 21/5. இந்த ஃப்ராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது? இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரிஞ்சிச்சு. இப்போ ஃப்ராக்ஷனை மறுபடியும் நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா நான் எப்படி மாற்றுறது? சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த கோஷியன்ட்டு ரிமைண்டரு இதெல்லாம் நம்ம படிக்கிறத விட்டுட்டு இதை படித்து வச்சுப்பாங்க. கோஷியன்ட் தனி, ரிமைண்டர் தனி, அதெல்லாம் வேணாம். சின்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் டிவைட் பண்ணோம். 21 5 டிவைட் பண்ணுமா? 21 டிவைடட் பை 5. 5 4s are 20. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 1. ரிமைண்டர்னா மிச்சம் இருக்கிற நம்பர் 1.
இப்போ இது உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணியிருக்கேன், 21 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 5 4s are 20, 21 மைனஸ் 20ன்றது 1. இப்போ இதை நான் எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதுறேன்னு பாருங்க. மேலே வச்சுக்கோங்க, சரி? இங்கே இருந்து அப்படியே ஒரு சுற்றி ஒரு கோடு போட்டுருங்க. இந்த ஸ்டெப்பில் எழுதுங்க. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, மேலேருந்து இப்படி. ஸோ ஃபஸ்ட்டு 4 எழுதணும், அடுத்து 1 எழுதணும், அடுத்து 5 எழுதணும். அதுக்கு தான் இந்த கோடு போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறப்போ 21 5ஆல் டிவைட் பண்ணேன். 5 4s are 20, ரிமைண்டர் வந்து 1. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, எப்படி எழுதணும்னு இருக்குது, மேலேருந்து இப்படி வரிசை எழுதிட்டு வரணும். 4 அடுத்து 1 அடுத்து 5. ஸோ இது எப்படி எழுதுவேன்னா 4 அடுத்து 1 அடுத்து 5, அவ்வளோதான். வந்துருச்சா? ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவும் மாற்ற தெரியணும், ஒரு ஃப்ராக்ஷனை மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவும் மாற்ற தெரியும். வேணா இதை வேணாலும் நான் சால்வ் பண்ணி காட்டவா? இங்கே மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 37/5ன்னு இருக்குது. இப்போ 37/5 நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா இதை எப்படி மாற்றணும்னாப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 37 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 7 5s are 35. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. எப்போதும் போல நம்ம நார்மல் டிவிஷன் தான். எழுதுனதுக்கு அப்புறமா அதை எப்படி நம்ம கரெக்டாக எழுதணும்னா மேலே இருந்து இப்படி கோடு போட்டுங்க. இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கோடு. ஓகே. ஸோ 7 ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்து 2 எழுதணும், அடுத்து 5 எழுதணும். ஸோ எப்படி எழுதுவேன், ஃபஸ்ட்டு 7 எழுதுவேன், அடுத்து 2 எழுதுவேன், அடுத்து 5 எழுதுவேன். அவ்வளோதான். 7 2/5 இருக்கா? 7 2/5 அவ்வளோதான்ப்பா. ஓகே தானப்பா? ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷனோட டைப்ஸ். ஸோ என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ராக்ஷன், இன்னொன்று ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ நார்மல் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அந்த கொஷனை தாராளமாக டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பை போட்டு சால்வ் பண்ணிடலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்க முடியாது. அதனால அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியணும். அதுதான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு நார்மல் ஃப்ராக்ஷனை மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவும் மாற்ற தெரியணும். ஸோ எப்படி கேட்டாலும் மாற்ற தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே இங்கே நம்ம படிச்சிருக்கோம். இது நோட் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்ஷன் பேஸ்டு சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது எல்லாமே தெரியணும். இப்போ நம்ம ரெண்டாவது நோட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். ரெண்டாவது நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் வந்தாலே நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனில் எல்சிஎம் எடுக்க தெரியணும். ஸோ எல்சிஎம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம் சிம்பிளிஃபிகேஷனில். அதில் எதுலேயுமே பெருசாக எல்சிஎம் எடுத்திருக்க மாட்டோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கேன்சலேஷன் இப்படி தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய எல்சிஎம் அப்படின்றது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம இங்கே எல்சிஎம் எடுக்கணும். இது நம்ம படிக்க போகிறது நோட் நம்பர் 2. சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்கப்பா. எல்சிஎம் அப்படின்றது நம்ம சின்ன வயசில் படித்த அந்த டானா மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த டானா மெத்தட் தான் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. லாங் டிவிஷன் மெத்தட் இல்லை டானா மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ அந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். 1/6 + 1/2 + 1/3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இங்கே நான் இதை 2/3 மாற்றிக்கிறேன். 2/3 இப்படி இருக்குப்பா. ஸோ இப்படி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற பேஸ் நம்பர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எப்போதும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே இருக்கிற வெவ்வேறு நம்பர் ஒரே நம்பராக மாறிடும். அதுக்காக தான் எல்சிஎம். ஸோ கீழே 6 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டானா மெத்தட் போடுங்க. 6, 2, 3. இது 6, 2, 3 அதை எழுதிடுங்க. எப்போதுமே சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 1 2s are 2, 3 அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ 2ஆல் இதை டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 3s are 3, 1 1. ஸோ இது எது வரைக்கும் பண்ணுவோம்னா 1, 1, 1 வர வரைக்கும் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போம் இங்கே இருக்கிற நம்பர். ஸோ 2 3 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6. அப்போ மொத்தம் இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இதுதான்ப்பா எல்சிஎம்மோட ப்ரொசீஜர். ஸோ எப்போதுமே கீழே சேம் நம்பர். இப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குன்னா எனக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கீழே இருக்கிற நம்பர் ஆல்ரெடி சேமாக தான் இருக்குது. அப்போ நான் எல்லா நம்பரும் மேலே இருக்கிற நம்பரை டக்குன்னு ஆட் பண்ணிவிட்டு செம்ம சால்வ் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே என்னால் மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ண முடியாது. ஏன்னா கீழே இருக்கிற நம்பர் எதுவுமே சேமாக இல்லை.
அப்போது கீழே இருக்கிற நம்பரை சேமாக ஆக்கிறதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கிறோம். அதை எப்படி எடுக்கிறோம்னா நம்ம சின்ன வயசில் படித்த அந்த டானா மெத்தடில் 6,2,3. ஸோ 6,2,3 எடுத்த உடனே நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் இங்கே 3 போட வேணாம், நீங்கள் ஏன் 2 போட்டிங்க? ஏன்னா 3 போட்டேன்னா ஈஸியாக 2, 3 தாராளமாக போடலாம், தப்பு இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கரெக்டான எல்சிஎம் வரணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 3, அப்புறம் வரலையா 5, அப்புறம் வரலையா 6, அப்புறம் 7, இப்படி போனீங்கன்னா நம்மளோட ஆன்சருன்றது கரெக்டாக வரும்னு சொல்லுவாங்க. மற்றபடி தப்பு கிடையாது, 3 போட்டாலும் தப்பு இல்லை, உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்சிஎம் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா 6ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம மேலே இருக்கிற நம்பரை மாற்றணும். இப்போ கீழே 6 இருக்கா, நம்ம எடுத்தது எல்சிஎம் 6 தான் இருக்கா, அப்போ மேலே இருக்கிற நம்பரை ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே 2 இருக்கா, இங்கே எல்சிஎம் 6ஆ, எதால் மல்டிப்ளை பண்ணால் இது 6 வரும்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 வரும். அப்போ மேலே இருக்கிற நம்பரும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 3 × 1ன்றது 3 ப்ளஸ் கீழே 3 இருக்கா, எல்சிஎம் 6ஆ, எதால் மல்டிப்ளை பண்ணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6 கிடைக்கும். அப்போ மேலே இருக்கிற நம்பரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 4. ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/6. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 + 4, 4 + 4 8, 8/6. அதுக்கப்புறம் நீங்கள் 2 டேபிள் எதை வேணாலும் கேன்சல் பண்ணி 4/3 போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எந்த ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருந்தாலும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பிரச்சனை இல்லைப்பா, நம்ம தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மலாக மாற்றிடுறோம்ல. ஸோ எப்படி போட்டாலுமே ஒரு நார்மல் ஃப்ராக்ஷன் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு மெயினாக எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமே. சரிங்களா? வேணா உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லட்டுமா? இப்போ 3/12 ப்ளஸ் 5 போட்டுக்கலாம். 5/12 1/3 போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 2/9. ஓகே, இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம்ப்பா. ஸோ 5/12 1/3 -2/9 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி ஒரு நம்பராக கொண்டு வரணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் டினாமினேட்டர் நம்பரை பார்க்கணும். ஸோ 12, 3, 9 இருக்குது. அப்போ நான் இது எல்லாத்தையுமே சேம் நம்பராக மாற்றணும். என்ன பண்ணணும்? டானா மெத்தட் போடுறேன். 12, 3, 9 போடுறேன். இப்போ எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இது 3 டேபிளில் டைரெக்டாக போடலாம், தப்பு இல்லை. இப்போ 2 டேபிளில் ஃபஸ்ட்டு போடுங்க. 2 போட்டிங்கன்னா 6 2s are 12, அப்புறம் 3, 9 எதுவுமே மாறாது, இது மட்டும்தான் கேன்சல் ஆகுது. இப்போ வேணால் நீங்கள் மறுபடியும் வேணாலும் 2 போங்க. 3 2s are 6, 3 9 என்ன பண்ணேன்னு புரியுதப்போ? ஸோ 2ஆல் டிவைட் பண்ண 6 டைம்ஸு 3 9 ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ண 3 2s are 6, 3 9 அப்படியே தான் இருக்கும். இப்போ 3ஆல் பண்ணுறேன். 1 3s are 3, 1 3s are 3, 3 3s are 9. மறுபடியும் 3ஆல் பண்ணுறேன். 1, 1, 1 வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36. ஸோ மொத்தமாக எனக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மேலே இருக்கிற நம்பரை 36 வர மாதிரி எதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு செக் பண்ணுவேன். இப்போ இங்கே 12 இருக்குது, ஆனால் எல்சிஎம் 36. எதால் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 3ஆல். 12 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 36. அப்போ மேலே இருக்கிற நம்பரையும் அதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எவ்வளோ? 15. அடுத்தது 3. ஸோ 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 3 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். அப்போ மேலே இருக்கிறதையும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 × 12ன்றது 12. அடுத்தது 9. ஸோ 9 எதால் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 4. அப்போ மேலே இருக்கிற நம்பரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 27 minus of 8/36. ஸோ 27 பண்ணிங்கன்னா 19 கிட்ட வருது. ஸோ 19/36. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஸோ இது தெரிஞ்சாலே போதும், நம்மளால் ஃப்ராக்ஷன் இருக்கிற கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ் நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருவேளை ஆனால் இது நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்களே ஒரு 2-3 நம்பர் எடுத்து போட்டு பாருங்கள். சும்மா ரேண்டமாக இப்போ நான் எப்படி எழுதுனேன் அதே மாதிரி நீங்களே உங்களை இஷ்டத்துக்கு ஒரு 4-5 நம்பர் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியுதா, மேலே கரெக்டாக மல்டிப்ளை பண்ண தெரியுதா, அதெல்லாம் பாருங்கள். பார்த்தாலே போதும். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நம்ம வந்து 7 லெவல் ஆஃப் கொஷின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பொறுமையாக பாருங்கள், ஒவ்வொரு லெவலாக பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 7வது லெவல் பார்த்ததுக்கப்புறம் உடனே போயிட்டு டெஸ்ட் மட்டும் எழுதிடுங்க.
இப்போ நம்ம லெவல் 1ல் மொதல் 7 கொஷின் சால்வ் பண்ணலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஷின் தான். எதுவுமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடையாது, நார்மலான ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். அதுவும் இல்லாமல் அடிஷன் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்மளோட எக்ஸாமில், காம்படேட்டிவ் எக்ஸாமில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டைரெக்டாக உடனே நம்ம எல்சிஎம் எடுத்துடக்கூடாதுப்பா. மொதல் என்ன பண்ணணும்னா நம்பரை செக் பண்ணணும். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா, அவங்க கொடுத்த நம்பரையே ஏதாவது டேபிளில் நம்மளால் இன்னும் சின்ன நம்பராக மாற்ற முடியுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா பெரிய நம்பர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இன்னும் பெருசாக தான் வரும், மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்புறம் அடிஷன்ஸ் எல்லாமே. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன நம்பராக மாற்றிட்டோம்னா நம்மளோட கேல்குலேஷன் பார்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ இங்கே பாருங்களேன், 9 12 இருக்குது, 3 டேபிளில் அடிக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4. ரெண்டாவது நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/9. மூணாவது நம்பரையும் நம்மளால 2 டேபிள் அடிக்க முடியும். 3 2s are 6, 4 2s are 8, 3/4. ஸோ இப்போது நம்மளுக்கு என்னென்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 இருக்குது, 5/9 இருக்குது, 3/4 இருக்குது. ஸோ இப்போது இங்கேயும் 4 இங்கேயும் 4 சேம் நம்பர். பட் இங்கே வெவ்வேறு நம்பர் இருக்கிறனால மூணுத்தையும் ஒரே நம்பராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். சில பேர் ஒரு டவுட் கேட்பாங்க, ஆனால் இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இதை ரெண்டுத்தையும் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கலாமா? நான் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணுங்கள். 3/4 3/4 அப்படின்றது 6/4 ப்ளஸ் 5/9. இப்போ 2 நம்பர் தான்ப்பா இருக்குது. கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ 4 9 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது 4 வாட்டி பண்ணிங்கன்னா 1 டைம் 9, மறுபடியும் 9 எடுத்திங்கன்னா 1,1. அப்போ 9 4s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ கீழே இருக்கிற நம்பர் 36. எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ 9க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தேன் 36. இப்போ இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 9ஆல். அப்போ மேலே இருக்கிற நம்பரையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும். 9 6 are 54 ப்ளஸ். ஸோ இங்கே 9 இருக்குது, எதால் மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 4 டைம்ஸ். 9 4s are 36. அப்போ மேலே இருக்கிற நம்பரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 4s are 20. ஸோ கடைசியாக இப்போ இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74 divided by 36. இப்போ இதை இன்னும் நம்மளால் குறைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குறைக்கலாம்ப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நம்பரை நம்மளால் குறைக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சி நம்மளோட ஃபைனல் ஆன்சரை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இதை மறுபடியும் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு 2 டேபிளில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 2s are 6, 7 2s are 14. இதை மறுபடியும் நீங்கள் 2 டேபிளில் அடிக்கிறீங்கன்னா 18. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37 divided by 18. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸாமில் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் எப்படி வேணால் இருக்கலாம்ப்பா. எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டினை கரெக்டாக சால்வ் பண்ண தெரியணும். ஸோ என்ன பண்ணேன்னா எடுத்த உடனே ஒரு நம்பரை கேன்சல் பண்ணும்போது டைரெக்டாக நான் எல்சிஎம் எடுக்கலை. ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சு, அந்தந்த டேபிளில் கேன்சல் பண்ணேன். இப்போ நீங்கள் 4 9 4 4 9 4 மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து அப்படியே போட்டாலும் இதே ஆன்சர் தான்ப்பா வரும். நான் என்ன பண்ணேன்னா 2 நம்பர் சேமாக இருக்கிறனால இதை ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 3/4 3/4 இருந்துச்சு. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 6/4 6/8ன்னு போட்டுறாதீங்க. மேலே இருக்கிறத மட்டும் தான் ஆட் பண்ணும். 6 கீழே இருக்கிறது 4 6/4. அதனால் இங்கே நான் 6/4 போட்டேன். ஸோ மிச்சம் இருக்கிற 5/9 அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே 4 9 தான் இருக்கிறனால அந்த 2 நம்பருக்கு மட்டும் நான் எல்சிஎம் எடுத்தேன். ஸோ எல்சிஎம் எடுத்து அந்த சம்மை சால்வ் பண்ணேன். ஸோ கடைசியாக எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 37 divided by 18. ஓகேப்பா, ரெண்டாவது கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இது ஒரு கஷ்டமாக தெரியுதுன்னா இன்னும் 2-3 கொஸ்டின் போடுவோம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும்ப்பா. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3/9 2/6 1/5. எடுத்தோடனே எல்சிஎம் எடுக்கக்கூடாது, கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். 1 3s are 3, 3 3s are 9 அடிக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6 1/3. இப்போ இதை அடிக்க முடியாது. இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குது, 1/3 இருக்குது, 1/5 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற நம்பரை செக் பண்ணணும். இங்கே எல்லாம் வெவ்வேறு நம்பராக இருக்குது. இப்போ வேணும்னா இங்கே 3 இங்கே 3 இருக்கிறனால இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு இது குழப்புது, எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னா எப்போதும் போல் கீழே இருக்கிற 5 3 3 இருக்குல்ல, எல்லாம் ஒரே நம்பராக மாற்றுறதுக்காக பெரிய டானா மெத்தட் போடுங்க. 3 3 5 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3ல் எடுக்கலாம். 1 1 5 5 எடுத்தீங்கன்னா ஸோ 5 × 3ன்றது 15.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15 இங்கே போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த 3யை எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5 into 3. அப்போ மேலே இருக்கிற 1ஐயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 1ன்றது 5. அடுத்து 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5. அப்போ மேலே இருக்கிற 1ஐயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது 5 into 3ன்றது 15. அப்போ மேலே 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 + 5 10, 10 + 3 13. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13/15. இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். அதனால தான் உங்களுக்கு 2 கொஷின் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒன்று நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணியும் எல்சிஎம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி வரமாட்டேங்குது, நான் இப்படி போடலாமா, இப்போ தனியாக இப்படி ஆட் பண்ணுறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இப்படியே வச்சுக்கிட்டு நான் எல்சிஎம் எடுக்கலாமா, தாராளமாக நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது, அதே ஆன்சர் தான் வரும். இதை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்தாலும் ஃபைனல் ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது 3வது கொஷின். ஸோ 5/6, 3/7, 2/4. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் அடிக்க முடியாது, செகண்ட் நம்பரும் அடிக்க முடியாது. இது வேணால் நம்ம அடிச்சுக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ கடைசியாக இப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5/6 இருக்குது, 3/7 இருக்குது, 1/2 இருக்குது. இந்த நம்பர் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே வெவ்வேறு நம்பராக இருக்கிறதுனால ஒரு 2 நம்பர் சேமாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணியிருப்பேன். பட் இங்கே எல்லாம் வெவ்வேறு நம்பராக இருக்கிறனால டேரெக்டாக டானா மெத்தட் போடுங்க. என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 6, 7, 2. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் போங்க. 3 2s are 6, 7 ஒன்றும் பண்ண முடியாது, 1 2s are 2. ஸோ மறுபடியும் இந்த 3ஆல் பண்ணிங்கன்னா 1 3s are 3. ஸோ 7 அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் 7 எடுத்திங்கன்னா 1 1 1. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 into 3ன்றது 21, 21 into 2ன்றது 42. ஸோ கடைசியாக நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 வந்திருக்கு. இப்போது இந்த 42 வர மாதிரி கீழே இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதே நம்பரை மேலேயும் பண்ணிக்கணும். ஸோ 6ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்னு பார்த்தீங்கன்னா 6 7s are 42. அப்போ மேலேயும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 7 7 5s are 35. அடுத்தது 7 6 are 42. மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 18 ப்ளஸ் 42. இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 42 வரும்னு பார்த்தீங்கன்னா 21. அப்போ மேலேயும் 21ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 21. ஸோ கடைசியாக கீழே நான் எல்சிஎம் எடுத்தது 42. எடுத்ததுக்கு அப்புறமா மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எதால் மல்டிப்ளை பண்ணால் கீழே வந்து 42 வருதோ அதே டேபிளால் மேலேயும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் அடிஷன். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். கீழே 42 வருது, மேலே 8 9 9 5ன்றது 14, ரிமைனிங் 1. ஸோ 3 4 5 6 7 74. 3 4 5 6 7 அவ்வளோதான்ப்பா. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் குறைக்க முடிஞ்சிச்சுன்னா குறைச்சி பாருங்கள். இதை எனக்கு தெரிஞ்சு 2 டேபிளால் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 37 வரும். இதை மறுபடியும் 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 21. ஸோ 37/21 அப்படின்றதா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது 3வது கொஸ்டினுக்கு. ஸோ இங்கே பண்ண மாதிரி தான். இப்போ ஒன்று நீங்கள் ஃப்ராக்ஷனில் அப்படியே விட்டுலாம், இல்லை நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும், வேறு மாதிரி மாற்றுறேன் அப்படின்னாலும் இது உங்களுக்கு நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்னா இப்போ 37 21ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 times 21 பேலன்ஸ் 16. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 116/21. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவும் நம்மளுக்கு ஆன்சர் படி மாற்றவும் தெரியணும். சரிங்களாப்போ? ஸோ 4வது கொஸ்டின். ஸோ 5/6 2/3 3/5. இதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ நம்ம நார்மலாக எடுத்த உடனே இதுக்கு எல்சிஎம் தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ 6 3 5. ஸோ 3 டேபிளால் எடுக்கலாம். 2 1 5. ஸோ 2 டேபிளில் எடுத்திங்கன்னா 1 1 5. ஸோ அப்போ 5ஆல் எடுத்திங்கன்னா 1 1 1 வந்துடும். 5 into 2ன்றது 10, 10 into 3ன்றது 30. ஸோ மொத்தமாக இந்த டினாமினேட்டரில் 30. இப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6 5s are 30. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30, மேலேயும் 10 20. 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30, மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 20 45. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 45. இது ஒரு 55. 55 + 3ன்றது 58. ஒரே ஒரு நிமிஷப்போ. 45 55 55 18 பண்ணிங்கன்னா 45 55 63. 63 divided by 30. 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா 21 divided by 10. இதுக்கு மேலே குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால் குறைக்க முடியாது. சரிங்களா? ஸோ 21/10 அப்படின்றது தான் இந்த 4வது கொஷனோட ஆன்சர். ஸோ இப்போ இந்த 5வது கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் ஃப்ராக்ஷனாக இல்லாமல்
மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் நம்பராக மாற்றிடணும். ஸோ 2 into 1ன்றது 2, 2 plus 1ன்றது 3. ஸோ அப்போ மேலே 3/2 ப்ளஸ் 4 into 2ன்றது 8, 8 plus 1ன்றது 9. ஸோ 9 divided by 4. ஸோ 8 into 1ன்றது 8, ஸோ 8 plus 3ன்றது 11, 11 divided by 8. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். இப்போ இது சப்ராக்ஷன். ஸோ எப்போதும் போல் அவங்க என்ன சிம்பிள் போட்டிருக்காங்களோ அதே போட்டுக்காங்க. நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் மெத்தட். மற்றபடி அடிஷனாக இருந்தாலோ டிவிஷனாக இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் அப்படியே தான் போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு நார்மல் நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்பரை ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டேன். இப்போ நம்ம போன 4 கொஷின் சால்வ் பண்ணோம்ல அதே தான்ப்பா. இப்போ என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 8 இருக்குது. ஸோ 2, 1, 2, 4. மறுபடியும் 2 ஆல் எடுத்திங்கன்னா 1, 1, 2. ஸோ மறுபடியும் 2 எடுத்திங்கன்னா 1, 1, 1. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ மொத்தம் எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 வருது. அடுத்தது இது எதால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். அப்போ 4 into 3ன்றது 12. ஸோ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். அப்போ 9 into 2ன்றது 18 மைனஸ் ஆஃப் ஆல்ரெடி இங்கே 8 தான் இருக்குது அப்படின்றனால இது 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணும். அதனால நீங்கள் 11 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி பாருங்கப்பா. 12ம் 18ம் ஆட் பண்ணிங்கன்னா 30. ஸோ 30 மைனஸ் ஆஃப் 11 டிவைடட் பை 8. ஸோ இதை பண்ணிங்கன்னா 19 டிவைடட் பை 8. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினோட ஆன்சர் 19 டிவைடட் பை 8. 6வது கொஸ்டின். ஸோ எப்போதும் போல் சில பேர் கேட்பாங்க, இப்போ இங்கே 2 இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அடிக்கலாமா, இந்த 2ம் 4ம் நான் டேபிள் அடிக்கலாமா? அதெல்லாம் தாராளமாக அடிக்கலாம்ப்பா. ஃப்ராக்ஷனில் இப்போ இங்கே அடிக்கிற மாதிரி கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கலாம், தப்பு கிடையாது. பட் முக்கியமாக இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுக்கும்போது அவங்க அடிக்காத மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, கேன்சல் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 4 3s are 12. ஸோ 12 plus 2ன்றது 14. ஸோ 14 divided by 3 plus 4 plus 1 5. ஸோ 5 divided by 4 minus of 12 2s are 24. 24 plus 5ன்றது 29. 29 divided by 12. அடுத்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4 3 12 எப்போதும் போல் இதுக்கும் டானா மெத்தட் போட்டு எல்சிஎம் எடுங்க. போக போக ஸ்பீடாக போகிறதுக்கு கற்றுக்கலாம்ப்பா. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் 4ஆல் இல்லை 2ஆல் எடுத்தீங்கன்னா 3, 2 2s are 4, 6 2s are 12. ஸோ 2 எடுத்தீங்கன்னா 3 1 3. மறுபடியும் 3 எடுத்தீங்கன்னா 1, 1, 1. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ மொத்த நம்பரும் 12. இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள். இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 4ஆல். அப்போ இதையும் நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 56 ப்ளஸ் 4 3s are 12. அப்போ மேலே இருக்கிறதும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15. ஸோ இங்கே 12 அப்படியே இருக்கிறனால இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. 29 அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 6 5 11, ரிமைண்டர் 1, 5 6 7, 71 minus 29 divided by 12. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுதான் 6வது கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் 7th கொஸ்டின். ஸோ எப்போதும் போல் நம்ம சால்வ் பண்ணுவீங்கள்ல, 7வது கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த 7வது கொஸ்டினை சால்வ் பண்ணி உங்களுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். நான் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன்ப்பா. சால்வ் பண்ணுங்கள். இப்போ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா 21 divided by 5 இது வந்திருக்கான்னு பாருங்கள். 21/5 இதுதான் நம்மளோட 7வது கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஒரு வேளை வரலைன்னா நான் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன், அதே ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நார்மலாக மாற்றிடணும். 5 3s are 15, 15 + 2ன்றது 17. ஸோ 17 divided by 5.
மைனஸ் ஆஃப் 2 3/2 ப்ளஸ் 20 23/10. ஸோ எப்போதும் போல் எல்லாத்தையும் நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 2 10. இது மூணுத்துக்குமே நீங்கள் டானா மெத்தட் போட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 எடுத்திங்கன்னா 5 1 5. ஸோ மறுபடியும் 5 எடுத்திங்கன்னா 1 1 1. அப்போ எல்சிஎம்ன்றது 10. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 into 2 தான் 10. அப்போ 17 into 2ன்றது 34. 5 into 2 10. அப்போ 5 into 3ன்றது 15. அடுத்து 10 அப்படியே இருக்கிறனால 23. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 7 57 மைனஸ் 15 டிவைடட் பை 10. ஸோ 57 பண்ணிங்கன்னா 42 வருதா? 42 டிவைடட் பை 10 கரெக்டாப்போ? நான் ஒரு இடம் செக் பண்ணிக்கிறேன். 5 பண்ணிங்கன்னா 57. எனக்கு தெரிஞ்சு இதை மறுபடியும் ஒரு 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 21 டிவைடட் பை 5. ஸோ நான் சொன்ன அதே ஆன்சர் தான் 21 டிவைடட் பை 5. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிற 7வது கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ நீட்டாக நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட் லெவலில் இந்த ஃப்ராக்ஷன் மாதிரி இருந்ததுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத நம்ம கற்றுட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போது அடுத்த லெவல் 2வது லெவல் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிப்பா, இப்போ நம்ம வந்து 2வது லெவல் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே 2வது லெவல் எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் டிவிஷன் இருக்குது. போனதில் அடிஷன் பார்த்தோம், இதில் கொஞ்சம் டிவிஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்தது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குப்பா. இந்த டிவிஷனை நான் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்கேன். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இதை தான் நம்ம போன வீடியோலையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலையும் நம்ம படிச்சிருக்கோம். எடுத்த உடனே பண்ணிடக்கூடாது. ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ணணும். 5 into 1ன்றது 5. ஸோ 5 + 3ன்றது 8. அப்போது 8 டிவைடட் பை 5 டிவிஷன். 5 2s are 10. 10 + 2 12. 12 டிவைடட் பை 5. இப்படி பண்ணியாச்சுப்பா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா 8/5. இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் 5 மேலேயும் 12 கீழேயும் போயிடும். இப்போ இது நான் இங்கே ஃபஸ்ட்டு சொல்லித்தரல, போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ 5ம் 5ம் கேன்சல் பண்ணிடுறேன். 4 டேபிளால் அடிக்கிறேன். 4 2s are 8. 4 3s are 12. ஸோ கடைசியாக நம்மளோட மொதல் கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3. இந்த இடத்துல நம்மளுக்கு எல்சிஎம்லாம் தேவைப்படலை. ஏன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் தான்ப்பா இருக்குது. ஒருவேளை அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு அந்த எல்சிஎம் லாஜிக் வரும். நார்மலாக ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் இருக்கும்போது நம்ம எல்சிஎம் பக்கமே போக மாட்டோம். இப்படியே கேன்சல் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 3. அடுத்ததுப்பா, ஸோ இதுவுமே டிவிஷனில் தான் இருக்குது. நார்மல் நம்பராக மாற்றிடலாம். 3 2s are 6. 6 + 1 7. ஸோ 7 டிவைடட் பை 3 டிவிஷன். 5 5s are 25. 25 + 2ன்றது 27 டிவைடட் பை 5. ஸோ அடுத்த ஸ்டெப்பு அடிச்சிடாதீங்க. இதை வந்து டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். 7/3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5/27. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எதுவுமே பண்ண முடியலையோ? கேன்சல் பண்ண முடியலப்பா. அப்போ மல்டிப்ளை தான் பண்ணணும். 7 5s are 35 டிவைடட் பை 81. 7 3 21 2 6 8. ஸோ 2வது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 டிவைடட் பை 81. அடுத்ததுப்பா 3வது கொஷன். ஸோ 5 into 1 5. ஸோ 5 + 4 5 + 4ன்றது 9. ஸோ 9 டிவைடட் பை 5 டிவிஷன். 3 3s are 9. 9 + 2 அப்படின்றது 11. 11 டிவைடட் பை 3. நம்ம அவசரத்தில் டக்குன்னு அடிச்சிருவோம்ப்பா, அதை பண்ணக்கூடாது. அதனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதுக்காக இப்படி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 9 3s are 27 டிவைடட் பை 55. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகலை, அதனால் நம்ம அப்படி தான் வச்சுக்கிறோம். அடுத்தது 5 5 + 2 7. ஸோ 7 டிவைடட் பை 5 டிவிஷன். ஸோ 5 into 2ன்றது 10. 10 + 3ன்றது 13. 13/5 வரும். அப்போ எடுத்து எழுதும் போதே நம்ம இப்படி படிச்சுக்கலாம் 5/13. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பீடாகவும் போட கற்றுக்கணும். ஸ்டெப்ஸையும் நம்ம குறைக்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் நான் டிவிஷனை வந்து இதாக மாற்றுறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக இங்கேயே மாற்றிட்டேன். ஸோ இப்போ ரெண்டையும் அடித்து பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7/13. ஸோ இதுதான் 4வது கொஷனோட ஆன்சர். ஸோ புரியுதுங்களாப்பா? ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் கொஷின். எப்படி வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றி ஒரு டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது அப்படின்றத படிச்சிருக்கோம்.
இப்போ அடுத்து நம்ம 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/3, 1/2, டிவிஷன் 3/4 + 1/6. இப்படி இருக்கும்போது நம்ம டைரெக்டாக இதுக்கு எல்சிஎம் எப்போதுமே எடுக்க முடியாதுப்பா. எல்சிஎம் எப்போ எடுப்போம்னா அடிஷன் இல்லை சப்ராக்ஷன், இது 2 இருந்தால் தான் எல்சிஎம் எடுக்க முடியும். நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியாது, டிவிஷன் இருந்தாலும் எல்சிஎம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன் அப்படின்னா இந்த நம்பர் மேலேயும் கீழேயும் இப்படி மாறி போயிடும். கரெக்டாக அதான் இப்போ படிச்சிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ இப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/3 மைனஸ் இங்கே ஒரு 2/3 ப்ளஸ் 1/6. புரியுதுங்களாப்பா? ஸோ இது மட்டும்தான் இப்போ நமக்கான நம்பர்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ 3 3 6 இருக்குது, இதையே கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து ப்ளஸ் 2/3, இது மைனஸ் 2/3, இதையும் அப்படி அடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் 1/6 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/6. இல்லை நான் எல்சிஎம் எடுத்து தான் போடுவேன்னா எல்சிஎம் எடுத்து நீங்கள் போட்டாலும் அதே நம்பர் தான்ப்பா வரும். ஓகேவா? 6வது கொஸ்டின். ஸோ 6வது கொஸ்டின் 1/4, 1/5, டிவிஷன் 2/3 மைனஸ் 1/6. என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே அடிஷனோ இல்லை சப்ராக்ஷன்லையும் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது, இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க. அப்போ 3 மேலேயும் 2 கீழேயும் போயிடும். ஸோ 3/2. அடுத்த ஸ்டெப்பு 1/4 ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 1ன்றது 3, 5 × 2ன்றது 10, மைனஸ் ஆஃப் 1/6. போட்டிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 4 இருக்குது, 10 இருக்குது, 6 இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுத்து தான் இதை சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ 4 இப்போ போன சம் போட்டோம்ல, போன மாடல் போட்டோம்லப்பா, அதே மாதிரி கீழே இருக்கிற 4 நம்பருக்கும் 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து, ஸோ 2 2s are 4, 5 2s are 10, 3 2s are 6. ஸோ மறுபடியும் 2 எடுத்திங்கன்னா 1 5 3. ஸோ மறுபடியும் 3 எடுத்திங்கன்னா 1 5, மறுபடியும் ஒரு வாட்டி 5 எடுத்திங்கன்னா 1 1 1. ஸோ இதிலே முடிஞ்சிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 5 × 2ன்றது 10, 3 × 2ன்றது 6. மொத்தம் எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்னா 15 வாட்டி. அப்போ மேலே 1 × 15ன்றது 15 ப்ளஸ் 10 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். அப்போ 6 × 3ன்றது 18 மைனஸ் ஆஃப். ஸோ 6 எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்னா 10. அப்போ மேலேயும் ஒரு வாட்டி 10. இதை பண்ணிங்கன்னா 18ல் 10 போயிடுச்சுன்னா 8 தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் நீங்கள் 8 ஆட் பண்ணிங்கன்னா 23/60. ஸோ இதுதான் 6வது கொஷனோட ஆன்சர். அது ஏதாவது குறைக்க முடியாதுப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ 7வது கொஷன்ப்பா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 29/30 இதுதான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வருதா அப்படின்னு நான் ஒரு வாட்டி போட்டு பார்க்குறேன். இது மட்டும் அழிச்சிட்றேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இதே ஆன்சர் இதுக்கு வருதான்னு. ஸோ எப்போதும் போல் என்ன பண்ணுவோம்னா டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். அப்படி மாற்றும் போது மேலே 5யும் கீழே 3யும் போயிடும். ஸோ அப்போது இங்கே 5, இங்கே வந்து 3. இப்போ 5 × 1ன்றது 5. இதை நார்மல் ஸ்டெப்பாக நீங்கள் எழுதுனீங்கன்னா 3/10 ப்ளஸ் 5 × 1ன்றது 5, 3 × 2ன்றது 6. ஸோ 5/6 மைனஸ் ஆஃப் 1/6 இதுதான் இருக்குது. இப்போ எப்போதும் போல் இங்கே 6 இங்கே 6 இருக்கிறனால இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ 3/10 அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 5 - 1ன்றது 4/6 இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம்ப்பா. சரிங்களா? இது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 2 டைம்ஸ் இது ஒரு 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10ம் 3யும் மட்டும்தான் இங்கே இருக்குது. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 30 வரும். இதை வந்து நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30. அப்போ 3 × 3ன்றது 9. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30. அப்போ மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29/30. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ 7வது கொஷனோட ஆன்சர், அதாவது லெவல் 2ல் இப்போ நம்ம சால்வ் பண்ணதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/30. சரிப்பா, இப்போ நம்ம 3வது லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராக்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன்லாம் அங்கங்கே இருக்குது. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃப்ராக்ஷன் வரும்போது நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும், அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது தான் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்துச்சுன்னா அங்கே எல்சிஎம் வராது, கேன்சல் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினாக பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் இந்த அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 7 + 1/3 × 5ன்னு இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லலாம்னா 5/3 மைனஸ் ஆஃப் 2/3 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசி எப்படி எழுதியிருக்கேன்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூ 5/3ன்னு எழுதியிருக்கேன், பேலன்ஸ் இருக்கிறது -2/3. ஸோ இப்போப்பா, ஸோ 7 + 5/3 2/3. ஸோ கீழே 3 காமனாக இருக்கிறனால மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணேன்னா 3/3 அப்படின்றது வருது. ஸோ 3/3 அப்படின்றது 1. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 + 1 அப்படின்றது 8. ஸோ மொதல் கொஷனோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வந்திருக்குப்பா. 2வது கொஷன்ப்பா. ஸோ 9 × 3/5 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 மைனஸ் ஆஃப் 2/3. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பார்ட்டை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 9 × இது கேன்சல் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12 டிவைடட் பை 5 வரும், மைனஸ் ஆஃப் 2/3. ஸோ இந்த ப்ராக்கெட்டுமே தேவையில்லை, ஏன்னா பிகாஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம முடிச்சிட்டோம். அப்போ ப்ராக்கெட் எடுத்துருங்க. இப்போ என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 × 4 3s are 12/5 மைனஸ் ஆஃப் 2/3. ஸோ இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுக்கக்கூடாது எடுத்த உடனே. ஏன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை தான் நம்ம முடிக்கணும். ஸோ இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 9 2s are 18 108 108 டிவைடட் பை 5 மைனஸ் ஆஃப் 2/3. ஸோ இப்போது அவங்க வெவ்வேறு மாதிரியான நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, கடைசியாக ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் வந்தாச்சு. இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுங்க. ஸோ 5க்கும் 3க்கும் அந்த டானா மெத்தட் போட்டு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 வரும். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15, அப்போ மேலே இருக்கிறதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 3s are 24, பேலன்ஸ் 2. ஸோ 324 வருது, மைனஸ் ஆஃப் இது 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 314 டிவைடட் பை 15. ஸோ இதுதான் 2வது கொஷனோட ஆன்சர். ஸோ புரியுதுங்களாப்பா? ஸோ பொறுமையாக கரெக்டாக எப்போ எல்சிஎம் எடுக்கணுமோ அப்போ தான் எல்சிஎம் எடுக்கணும். நீங்கள் இந்த கொஷனை பார்த்தீங்கன்னா இங்கே எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை, பட் இந்த கொஷனில் நமக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் இங்கே நான் எடுக்கலை. ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் கடைசியாக தான் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து 3வது கொஷன்ப்பா. ஸோ 8 + 1/4 × 6 மைனஸ் ஆஃப் 7/10. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 8 + 6 × 1ன்றது 6. ஸோ 6/4 மைனஸ் ஆஃப் 7/10. இப்போது எனக்கு இந்த இடத்துல 6/4 இருக்குது, இதை நான் 2 டேபிள்லே கேன்சல் பண்ணலாம். இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டிவைடட் பை 2. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைடட் பை 2. இப்போப்பா எல்சிஎம் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னென்னா இப்போது இங்கே ஒரு நம்பர் தனியாக இருக்குது, இப்போ இங்கே 2 நம்பருக்கு கீழே 2 10 இருக்குது. அப்போ நான் எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கும் எடுக்கணுமா இல்லை மொத்தத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பிகினர்ஸ்க்கு எப்போதுமே இருக்கும்ப்பா. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இதுக்கு கீழே 2 இருக்குது, இதுக்கு கீழே 10 இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நார்மலான நம்பர், ஆனால் கீழே ஒன்றும் இல்லை. அப்படி என்ன பண்ணுங்கப்பா, ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க இதுக்கு கீழே 8ன்னு மட்டும் தானே இருக்குது, அப்போ நீங்கள் எதன்னு வச்சுக்கோங்க 8/1ன்னு வச்சுக்கோங்க. 8/1னாலும் அதுவும் 8 தான். இப்போ நமக்கு கீழே பாருங்க 1 2 10. இப்போ நீங்கள் டானா மெத்தட் போட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகே தானே? இப்போ டானா மெத்தட் போடுங்க 1 2 10. ஸோ 2 எடுத்தீங்கன்னா 1 1 5, மறுபடியும் 5 எடுத்தீங்கன்னா 1 1 1. 5 × 2ன்றது 10. மொத்தமாக எல்சிஎம் 10 எடுத்துக்கோங்க, முடிஞ்சிச்சு. இப்போ கீழே 1 இருக்குது, எதால் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 10 வரும். அப்போ மேலே 10ஆல் பண்ணிங்கன்னா 80 ப்ளஸ் 2 இருக்குது, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 10. அப்போ மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15. ஸோ இங்கே ஆல்ரெடி 10 தான் இருக்கிறனால அந்த 7 நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க, எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஸோ புரியுதப்போ நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு. ஒருவேளை ஒரு தனியாக ஒரு நம்பர் நின்றுச்சு, இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், இப்போ 3/7 1/8 அப்படின்னா எல்சிஎம் டானா மெத்தட் போட்டு 7க்கும் 8க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்துருவீங்க. இதுவே 3 நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, 3 + 1/4
ப்ளஸ் 7/8 இப்படி இருக்குது. இப்போ நான் இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் இங்கே இருக்குது, இங்கே கீழே நம்பரே இல்லைன்னா இந்த நம்பர் கீழே 1ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது மாதிரி மாறிடுச்சா? அப்போ 148க்கு எல்சிஎம் எடுங்க, அப்புறம் கேன்சல் பண்ணுங்கள். அவ்வளோதான்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தனி நம்பராக இருந்துச்சுன்னா டிவைடட் பையில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரிப்பா. இப்போ நம்ம இது பண்ணுவோம். இது வந்து 15 - 7. ஸோ 15 - 7னா 8 வரும். 8 + இது 88 வரும். 88 டிவைடட் பை 10. ஸோ இதை மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு 2ஆல் அடிச்சிங்கன்னா 5, இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 44. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 44 டிவைடட் பை 5. ஓகேப்பா. அடுத்தது 4வது கொஸ்டின். ஸோ 8 + 1/2 மல்டிப்ளிகேஷன் 5 மைனஸ் ஆஃப் 3/4. ஸோ எப்போதும் போல் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், 8 போட்டுருங்க. எதுவுமே இல்லாதனால 1ன்னு வச்சுக்கோங்க. 5 1ன்றது 5. அப்போ இங்கே என்ன வரும்னா 5/2 வரும், மைனஸ் ஆஃப் 3/4 வரும். இப்போ நீங்கள் டானா மெத்தட் போட்டு 1க்கும் 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். எல்சிஎம் வந்து டோட்டல் 4 வரும். அப்போது இங்கே 1 தான் இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 4s are 32 ப்ளஸ் 2 இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? மறுபடியும் 2. அப்போ 5 × 2ன்றது 10. இங்கே 4 அப்படியே இருக்கிறனால 3. ஸோ 10 - 3ன்றது 7. 32 + 7ன்றது 39. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 39 டிவைடட் பை 4. 5வது கொஸ்டின். ஸோ 4 + 3/5 + 2 மைனஸ் ஆஃப் 1/6. ஸோ இப்போப்பா போன சால்வ் பண்ண 4 கொஸ்டினில் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு. அப்போ நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஆனால் இந்த கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அடிஷன். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் டேரெக்டாக இதை 3 × 2 6ன்னு எழுதிட முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கே நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்துகிட்டு தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ 4 ப்ளஸ் இங்கே கீழே எதுவும் கிடையாதுப்பா. இப்போ 2 மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? கீழே அப்போ என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும்னு அர்த்தம். அப்போ 5க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மொத்தமாகவே 5 தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, இங்கே 1 இருக்கிறனால 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. ஸோ -1/6. ஸோ அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 4 + 10 + 3ன்றது 13/5 மைனஸ் ஆஃப் 1/6. ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு எல்சிஎம் வருது. இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 4 மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா நம்ம இது என்னென்னு எடுத்துப்போனோம்? 4/1 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. மொத்த நம்பருக்கும் 156. இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். டானா மெத்தடில் போட்டு பாருங்கள், 30 வரும். ஸோ அடுத்தது இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 30ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் 4 × 30ன்றது 120 ப்ளஸ் 5 இருக்குது. 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30 வரும். 6 5s are 30. அப்போ மேலே இருக்கிறது 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிறது 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 3s are 18, பேலன்ஸ் 1 78. அடுத்து இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 30 வரும். அப்போ மேலே இருக்கிறது 5. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 120/30. ஸோ 193 டிவைடட் பை 30. ஸோ ஒருவேளை இன்னும் கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 193/30. இதுக்கு மேலே ஃபர்தராக நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போது இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ போன கொஷின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிஎம் தான் இருந்தது. பட் இதில் பாருங்கள் 2 எல்சிஎம் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எல்சிஎம் 1 வச்சு எல்சிஎம் எடுத்தோம், அதுக்கப்புறம் போட்டோம். இன்னும் சிம்பிளாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்கப்பா. இப்படி இருக்குல்ல நம்பர். ஸோ 3/5ன்னு இருக்குது, ப்ளஸ் 2ன்னு இருக்குல்ல. இப்போது நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா இப்போது இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ டிவைடட் பை 1 தான். அப்போது நீங்கள் சிம்பிளாக ஒன்று பண்ணிடலாம். இதை டேரெக்டாக இங்கேயே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 3 + 5 × 2ன்றது 10/5. அப்போ 13/5. ஸோ சிங்கிள் ஸ்டெப்லேயும் நம்மளால் எழுத முடியும். இப்போ ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நான் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல. இப்போ 3/4ன்னு இருக்குது, ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம இப்போ வரைக்கும் எப்படி படித்தோம்னா டிவைடட் பை 1ன்னு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க. இப்போ 2 நம்பர் தான் இந்த மாதிரி இருக்கும்போது கடைசி வரைக்கும் எல்சிஎம் 4ஆக தான் இருக்கும். அதனால் இங்கே நீங்கள் 4ஐ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 3ன்றது 12. ஸோ 12 மேலே 12 + 3ன்றது 15/4. இப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது ப்ராக்டிஸில் வந்துடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 5வது கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்போ 193 டிவைடட் பை 30. ஸோ அடுத்தது 6th கொஸ்டின். ஸோ 5 + 1/2 + 3 மைனஸ் ஆஃப் 5/8. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 5 + நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா இங்கேயும் 1 தான் வரும். அப்போ எல்சிஎம் 2 தான். இங்கே டேரெக்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 2ன்றது 6. இங்கே 1 இருக்கிறனால 6 + 1ன்றது 7. அப்போ மொத்த வேல்யூ 7/2 தான்.
ஸோ மைனஸ் ஆஃப் 5/8. ஸோ இப்போ இங்கே என்னென்ன வேல்யூலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே 2 இருக்குது, 8 இருக்குது, இங்கே கீழே ஒன்றுமே இல்லாதனால அப்போ இதை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிப்போனா 5/1. ஸோ இப்போ இந்த டானா மெத்தட் போட்டு 1, 2, 8 இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு 8 வரும். அப்போ 1 into 8 தான் 8, அப்போ 8 5s are 40. இங்கே 4 into 2 தான் 8, அப்போ 7 4s are 28. இங்கே 8 அப்படியே இருக்கிறனால வெறும் 1 தான், இப்போ மைனஸ் ஆஃப் 5. ஸோ இதை பண்ணிங்கன்னா 28 minus 5ன்றது 23. ஸோ 40 plus 23ன்றது 63. அப்போது 63 divided by 8. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 6வது கொஷனோட ஆன்சர். ஸோ நீங்கள் 7வது கொஷின் எப்போதும் போல் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கப்போ. ஸோ இங்கே எழுதியிருக்க அது நடுவில் டிவிஷன் இருக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னப்போ 177 divided by 40 இதுதான் வந்திருக்கணும். வருதான் நானும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எப்போதும் போல் இது 5 ப்ளஸ் ஸோ 3/5ன்னு இருக்குது. இங்கே டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறீங்கன்னா 2/1ன்றது 1/2ன்னு போயிடும், ரெசிப்ரோக்கலில் போயிடும். ஸோ மைனஸ் ஆஃப் 7/8. ஸோ அடுத்த ஸ்டெப்பு, ஸோ 5 ப்ளஸ் 3 into 1ன்றது 3, 5 into 2ன்றது 10. ஸோ மைனஸ் ஆஃப் 7/8. ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கிறனால இது 5/1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 3/10 7/8 இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். 10க்கும் 8க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள், டானா மெத்தடில் 40 கிடைக்கும். அப்போ இந்த 40 எங்கே வருதுன்னு பாருங்கப்பா. ஸோ இது வந்து 40னா 40 டைம்ஸ் வரும், 1 into 40 தான் 40. அப்போ இதை 40ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 into 5ன்றது 200. ஸோ ப்ளஸ் 10 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் 40 கிடைக்கும். அப்போ 4 into 3ன்றது 12 மைனஸ் ஆஃப், ஸோ 8 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 கிடைக்கும், 7 5s are 35. ஸோ இப்போது இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 212. ஸோ 212 இருந்து 35 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 177. ஸோ 177 divided by 40. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ கொஞ்சம் இந்த டைப் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது 4th டைப்பில். ஸோ 3 டைப்லேயுமே நம்ம சும்மா எல்சிஎம் எடுத்தோம், அடிஷன் சப்ராக்ஷன் தான் பண்ணோம். பட் இந்த டைப்லேயே, அதுவும் 4வது டைப்பில் அடுத்த பார்ட்டில் நம்மளால் கொஞ்சம் நல்லாவே கற்றுக்க முடிஞ்சது. ஸோ நடுவில் அடிஷன் வருது, நடுவில் டிவிஷன் வருதுன்னா அதெல்லாம் நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்த டைப், நெக்ஸ்ட் டைப் நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம டைப் நம்பர் 4லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம்ப்பா. 7 கொஷின் பார்க்கலாம். ஸோ போன மாடல் வந்து டைப் நம்பர் 3, டைப் நம்பர் 4ன்னு சொல்லிட்டேனோ, ஓகேப்பா. ஸோ இப்போ பார்க்குறது நம்ம டைப் நம்பர் 4 கொஷின். ஸோ இங்கே கொஷின் பார்க்கும்போது தெரியுது நிறைய ப்ராக்கெட்ஸ் இருக்குது, ஸ்கொயர்ஸ்லாம் இருக்குது. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ 3/5 minus 1/4 டிவிஷன், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ இது தனியாக ப்ராக்கெட், இது தனியாக ஒரு ப்ராக்கெட், டிவிஷனை நம்ம முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ 3/5 1/4ன்னு இருக்குது. ஸோ 5க்கும் 4க்கும் நீங்கள் அந்த டானா மெத்தட் போட்டு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 20 வரும். ஸோ 5 into 4 20. அப்போ 4 into 3ன்றது 12. ஸோ மைனஸ் ஆஃப் 4 into 5ன்றது 20. அப்போ மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5. ஸோ டிவிஷன் 1/6 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ 1 ஸ்கொயருன்றது 1, 6 ஸ்கொயருன்றது 36. கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 12ஐயும் 5யும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் 7 வரும். ஸோ 7/20. ஸோ 7 divided by 20. இங்கே இருக்கிற டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் 36/1 ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை 2 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளே கேன்சல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 9 4s are 36. கரெக்டுங்களா? ஸோ 9 டைம்ஸ் இதை 4 டேபிளில் அடிச்சிங்கன்னா 5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 7s are 63, 63/5. ஸோ இதுதான் முதல் கொஷினோட ஆன்சர்.
ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னாப்பா எல்லா வேல்யூவும் ப்ராக்கெட்டில் இருந்தது, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ப்ராக்கெட்ஸ்குள்ளே ரெண்டு பார்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருந்தது. அது இது தனியாக சால்வ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி பண்ணியிருக்கோம். ஸோ எப்போதுமே இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 2 ப்ராக்கெட் 3 ப்ராக்கெட் இருக்குன்னா ப்ராக்கெட்டெல்லாம் நம்ம முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்த ப்ராசஸை பண்ணணும். இந்த கொஸ்டின், ஸோ 3/8 மல்டிப்ளிகேஷன் 2/3 5/6 பவரில் க்யூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3/8 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல் எல்சிஎம் எடுத்துருவோம். ஸோ 3 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 3,6 டானா மெத்தடில் போட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 கிடைக்கும். நான் ஜஸ்ட் கேல்குலேட் சொல்லிட்டேன், நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த டானா மெத்தட் போட்டு பாருங்கள். ஸோ 3-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, அப்போ 2 × 2ன்றது 4. ஸோ இங்கே 6 × 1 தான் 6, ஆல்ரெடி 6 இருக்கிறனால வெறும் 5 தான் கிடைக்கும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா க்யூப். ஸோ அடுத்த ஸ்டெப்பு 3/8 அப்படியே வச்சுக்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 + 4. ஸோ 5ம் 4ம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னாப்பா 9 கிடைக்கும். கரெக்டாக 9/6 வரும். இதை இன்னும் நம்ம 3 டேபிளில் அடிக்கலாம். 3 3s are 3, 2 3s are 6. ஸோ கடைசியாக இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/2 வந்திருக்கு. அதை நம்ம க்யூப் வேறு பண்ணணும். 3 க்யூப் 3 க்யூப்னா 3 3 வாட்டி 3 × 3 × 3 அப்படின்னா 27. ஸோ இங்கே டிவைடட் பையில் 2 க்யூப் 2 × 2 × 2 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ண பாருங்கள். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏதோ கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ 64 பேலன்ஸ் 2 81. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 81 / 64. ஸோ ஒன் டைம் ஏதாவது நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்ப்பா. எப்போதுமே ஒரு கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா, நான் அதனால தான் இங்கேயே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். கேன்சல் பண்ண முடியல. ஒன்ஸ் இங்கேயே கேன்சல் பண்ண முடியலன்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். பட் இருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ கேன்சல் பண்ண முடிகிற மாதிரி இருக்கோ அதை அடிக்க தான் நம்ம பார்க்கணும். அடுத்து 5/6 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1/4 + 7/8. ஸோ எப்போதும் போல் 5 ஸ்கொயருன்றது 25, 6 ஸ்கொயருன்றது 36, மல்டிப்ளிகேஷன் போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, பட் இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். ஸோ 8க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது வந்து 8. ஸோ 4 × 2 தான் 8. அப்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, இங்கே 7 அப்படியே தான் இருக்கும். ஸோ 7 + 2ன்றது 9. கேன்சல் பண்ண முடியும். இங்கே ஒரு வாட்டி அடிக்கலாம். 1 9s are 9, 9 4s are 36. ஸோ மேலே இருந்து 25, கீழே பார்த்தீங்கன்னா 32. ஸோ 25/32 அப்படின்றது தான் இந்த 3வது கொஷனோட ஆன்சர். ஸோ 4th கொஷன் ப்ராக்கெட்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுப்போம். அப்புறம் ஃபைனலாக டிவைட் பண்ணுவோம். ஸோ 1/6 டிவிஷன் ப்ராக்கெட் 7/9 ப்ளஸ் 1/3 க்யூப். ஸோ 3ஐ க்யூப் பண்ணிங்கன்னா 3 × 3 × 3 27. கரெக்டுங்களா? ஸோ 1/27. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 1/6 டிவிஷன். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோன்னா 9 27. ஸோ டானா மெத்தட் போட்டு 9க்கும் 27க்கும் நீங்கள் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 27 வரும். ஸோ டிவைடட் பை 27. அப்போது 9 3s are 27. அப்போ 7 3s are 21. இங்கே 1 தான் இருக்கும். 21 + 1ன்றது 22. ஓகேவாப்பா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். அப்போ 1/6 × 27/22. ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வேணா 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 3 2s are 6, 9 3s are 27. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மேலே நியூமரேட்டரில் 9 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் 44 இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 / 44. 5வது கொஷன். ஸோ 1/4 the whole square + 5/6 × 3/4. ஸோ ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 1/4 the whole square. ஸோ இது வந்து 1 ஸ்கொயர் 4 ஸ்கொயருன்றது 16. ஸோ அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம்னா 1/16 + 5/6 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3/4. சரிங்களாப்பா? அடுத்து 16 6 இருக்குது. 16க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா ஓகே எடுத்தே பார்த்துடலாம். 40. ஓகே எடுத்துடலாம்ப்பா பேசாமல். 16 6
2ஆல் பண்ணிங்கன்னா 8 2s are 16, 3 2s are 6. ஸோ 2ஆல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 3 வரும். மறுபடியும் 2 பண்ணிங்கன்னா 2, 3 வரும். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. ஸோ மொத்தம் எல்சிஎம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இங்கே எழுதுகிறேன் இப்போ. ஸோ டோட்டலாக 48. ஸோ அடுத்தது 16 3s are 16 into 3 பண்ணிங்கன்னா 48 கிடைக்கும். அப்போ மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3. இது பார்த்தீங்கன்னா 8 6s are 48. ஸோ அப்போது வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40. ஒரு சின்ன டவுட் வந்துச்சுப்பா, அதனால யோசிக்கிறேன். ஸோ இன்ட்டு 3/4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 43/48 into 3 divided by 4. ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 1 3s are 3. ஸோ 6 டைம்ஸ் அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ 43 divided by 16 4s are 64. ஸோ 43/64. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுப்பா. ஒருவேளை எல்சிஎம் கரெக்டாக தான் எடுத்தனா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 16 4ன்னு நினச்சிட்டேன், 64 எல்சிஎம் நினச்சிட்டேன். பட் தப்பு, நான் நினச்சது 16 6 48 கரெக்டு தான். ஸோ 16 6 2 2ஆக எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2, அதுக்கப்புறம் மறுபடியும் 3 எடுத்திங்கன்னா 1,1ன்னு வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து இதிலே நிறுத்திக்கலாம். 43/64. அதான் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 43/64 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 6வது கொஸ்டின். ஸோ எப்போதும் போல் 1/4 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 divided by 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 1/6. ஸோ இது மொத்தமாக ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. டிவிஷன் 1/8. ஸோ 16 6 இப்போ தான் நம்ம எல்சிஎம் எடுத்தோம். இது வந்து 3 டைம்ஸு, இது வந்து 8 டைம்ஸு. ஸோ டிவிஷன் 1 divided by 8. ஸோ 8 + 3 அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ 11 divided by 48ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/8ன்னு இருக்குது. இந்த டிவிஷனை நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 8/1ன்னு போயிடும். அப்போ மேலே 8 வந்துடும். ஸோ 1 8s are 8. ஸோ 8 6s are 48. ஸோ 11 divided by 6. அவ்வளோதான். ஸோ 6வது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11/6. ஸோ எப்போதும் போல் 7வது கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் மட்டும் கரெக்டாக வருதான்னு பாருங்கப்பா. நான் வெயிட் பண்ணுறேன். 7வது கொஷின் சால்வ் பண்ணுங்கள். ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும்னா 4 வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வெறும் 4. ஸோ வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5/9 மைனஸ் ஆஃப் 1/3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1/9. ஸோ 1/9 இது எல்லாமே ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. டிவிஷன் 1/9 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது 5/9 1/9ன்றது எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. பிகாஸ் ரெண்டுமே 9 9 இருக்கிறனால. அப்போது இது 4/9. ஸோ அடுத்து டிவிஷன் 1/9 இங்கே இருக்குது. ஸோ 4/9 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 9/1ன்னு மாறிடும். அப்போ 9 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது வந்து 4th லெவலில் நம்ம கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, நிறையா ப்ராக்கெட்ஸ் வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 இடத்துல வந்து நம்ம போன கொஷனில் மாதிரி 2 இடத்துல எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் எடுத்து அதை ப்ராப்பராக ப்ராக்கெட்டாக முடிச்சுட்டு வந்தால் தான் அதுக்கான ஆன்சர் அப்படின்றது பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ 7 கொஷின் லெவல் 4ல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ டைப் நம்பர் 5 கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷினை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி பார் இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் பார் சொல்லுவாங்க. ஒரு நம்பர் மேலே இந்த மாடல் கொஷின் வந்து நம்ம போன டைப்லேயும் சால்வ் பண்ணோம், அதுக்கு முந்தின டைப்லேயுமே சால்வ் பண்ணோம். போன வீடியோ, அதுக்கு முன்னாடி வீடியோ. ஸோ இந்த வீடியோ டைப் கிடையாது, கம்ப்ளீட்டாக இது 3rd வீடியோலையே. 2nd வீடியோலேயே நான் அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். எப்பெல்லாம் இப்படி ஒரு கோடு போடுறாங்களோ
அதுக்கு என்ன அவங்க மீன் பண்ணுறாங்கன்னா அது ப்ராக்கெட்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம்ப்பா. ஸோ இந்த கோடு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதோ இது ஃபுல்லாகவே ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஷின் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த ப்ராக்கெட்டை கொடுக்காம மேலே வந்து ஒரு பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எப்போதும் போல் சால்வ் பண்ணுங்கள். 1/8 டிவிஷன். ஸோ 4 6 3 இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 12 வரும். நீங்கள் டானா மெத்தடில் போட்டு எடுத்து பாருங்கள். ஸோ அடுத்தது 4 × 3ன்றது 12. அப்போ 3 × 3ன்றது 9. 6 × 2 12. 5 × 2ன்றது 10. ஸோ 4 × 3ன்றது 12. 4 × 2ன்றது 8. ஸோ மொத்தமே இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10 - 8ன்றது 2. ஸோ 9 + 2ன்றது 11. ஸோ இதுக்கப்புறமா என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/8 இருக்குது டிவிஷன். ஸோ மேலே வந்து 11/12 வருது. ஸோ 11/12. இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் பிகாஸ் டிவிஷன் இருக்குது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1/8 × 12/11 மாறிடும். ஸோ 4 டேபிளால் கேன்சல் பண்ணுங்க 2, 4ஆல் அடிங்க 3, அப்போ 3/22. ஸோ மொதல் கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/22. ஸோ இதுதான் அந்த ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. அந்த கோடு இருக்கும் இல்லையா, அதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஸோ அந்த கோடு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராக்கெட்டை டிட்டர்மைன் பண்ணுது. இது நம்ம போன வீடியோவில் நம்ம படித்தது தான். ஸோ அதே மாதிரி இந்த கொஷனும் பாருங்கள். 1/3 டிவிஷன் 4/5 4/9 × 5/6. ஸோ அவசரப்பட்டு டக்குன்னு நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 செட் ஆஃப் நம்பருக்கு மேலே ஒரு கோடு பார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இந்த 2 வேல்யூவும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அப்புறம் இந்த மொத்த ப்ராக்கெட்டை முடிக்கணும், அப்புறம் தான் ஃபைனலாக இதால் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ 1/3 டிவிஷன் பெரிய ப்ராக்கெட்டு. ஸோ 5 9 5s are 45. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுக்கு 45 வரும். இது வந்து 9 × 5 தான் 45. அப்போ 9 4s are 36 ப்ளஸ் 9 5s are 45. அப்போ 5 4s are 20. இது ரெண்டுமே இந்த ப்ராக்கெட்கான வேல்யூப்பா இன்ட்டு 5/6. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 1/3 டிவிஷன். ஸோ 36 20 பண்ணிங்கன்னா 56 வரும். ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 56/45 மல்டிப்ளிகேஷன் 5/6. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதை அடிக்கலாம். 1 9s are 9, 1 5s are 5, 9 5s are 45. ஸோ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இதை 2 டேபிளால் அடிக்கலாம். 3 2s are 6. இதை நீங்கள் 2 டேபிளால் அடிக்கலாம். 28. இதுக்கு மேலே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைப்பா, எதுவும் கேன்சல் பண்ண முடியல. ஸோ பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குன்னா 1/3 டிவிஷன் ஆஃப் அங்கே இருக்கிற நம்பர் மேலே 28 இருக்குது, கீழே 9 × 3 27 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு 1/3 × 27/28 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, 9 3s are 27. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9/28. ஸோ இதுதான் ரெண்டாவது கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாடலில் எனக்கு தெரிஞ்சு இந்த பார் வச்சது நம்ம ஒரு 2 கொஷன் தான் சால்வ் பண்ணுவோம். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரீகால் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 கொஷன் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவாப்பா? அடுத்த கொஷன். ஸோ 2/9 + 4/9 டிவிஷன். இன்னொரு செட் இருக்குது. இது ஒரு ப்ராக்கெட், இது ஒரு ப்ராக்கெட். இது ப்ளஸில் இருக்குது, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கிறது எல்சிஎம் எடுப்போம். இது ரெண்டுமே ஒரே நம்பர் அப்படின்றனால எல்சிஎம் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். 4 + 2 அப்படின்றது 6. ஸோ 6/9 டிவிஷன். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 5 3s are 15. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து நம்ம 2 டேபிளில் 3 டேபிளில் அடிக்கலாம். 3 2s are 6. இதை 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா 3 3s are 9. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாற்றுங்க 15/4. இன்னும் குறைக்கலாம்னு நினைக்கிறேன். 5 3s are 15, இது 2 2s are 4. ஸோ ஃபைனல் ஆன்சர்ன்றது 5/2. அவ்வளோதான்ப்பா. ஸோ மூணாவது கொஷனோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5/2. ஸோ நாலாவது கொஷன் இங்கே 3 4 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்துடக்கூடாது. ஏன்னா ப்ராக்கெட்டை முடிக்கணும், மல்டிப்ளிகேஷனை முடிக்கணும், கடைசியில் தான் சப்ராக்ஷன் வரணும். ஸோ முக்கியமான கொஷின். ஸோ இது 3/4 அப்படியே வச்சுக்கோங்க, 2/5 அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் இருக்குது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 5 மேலேயும் 3 கீழேயும் போயிடும்.
அப்போது நம்ம 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 1/3. ஓகேவாப்போ, பிகாஸ் 1 into 1ன்றது 1, கீழே 3 தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 into 1ன்றது 2, 5 into 3ன்றது 15. ஸோ 3/4 மைனஸ் ஆஃப் 2/15. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் இந்த ரெண்டாவது நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்க முடியும். ஸோ 15 4 இருக்குது. 15க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 30 60 தான் வரும்னு நினைக்கிறேன். 60 எல்சிஎம் வரும். டானா மெத்தடில் போட்டு பாருங்கப்போ. இது வந்து 15 வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 15 into 3ன்றது 45. ஸோ 15 4s are 60. அப்போ 4 into 2ன்றது 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து 37 divided by 60. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 37/60. ஸோ இதுதான் 4வது கொஷனோட ஆன்சர். 5வது கொஷன்ப்பா. ஸோ எப்போதும் போல் நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பார் எடுத்தோன்னே டிவிஷன் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் இந்த பார் இருக்கிறனால இந்த பார் எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூவை முடிச்சுட்டு அப்புறம் டிவிஷன் முடிச்சுட்டு தான் ஃபைனலாக நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முடிச்சிடலாம். ஸோ 5 3 அப்படின்றது 15. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 15. அப்போ மேலே 10. ஸோ இதை வந்து நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 15 கிடைக்கும். அப்போ 4 3s are 12. ஸோ இந்த மொத்த பார்ட்டு. ஸோ டிவிஷன் 7/9. இது மொத்தமும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. இங்கே டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10 + 12ன்றது 22பா. ஸோ 22/15 நீங்கள் சால்வ் பண்ணுற. ஸோ 22 divided by 15. டிவிஷனை நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 9/7 வந்துடும். இது எல்லாமே ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தனியாக இங்கே 1/2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ 3 டேபிளில் அடிக்கலாம். 3 3s are 9. இதையும் நம்ம 3 டேபிளில் அடிக்கலாம். 5 3s are 15. ஸோ இது தவிர வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிறதும் அடிச்சிடலாம் 11 டைம்ஸ். ஏன் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத அடிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ அதனால் அது ப்ராக்கெட்டில் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே 33 இருக்குது, கீழே வந்து 35 இருக்குது. ஸோ 5வது கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33 divided by 35. 6வது கொஷன். இங்கே பார் எதுவும் கிடையாது. நம்ம வந்து இதில் டைரெக்டாக ஸோ 2/9 டிவிஷன் ஆஃப் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. எடுத்தோடனே நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னாப்பா நம்ம வந்து இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனை தான் முடிக்கணும். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ 3 divided by 20 plus 1 divided by 3. ஸோ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 பார்ட்டுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். அடிஷன் இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போது என்னால் எதுவும் கேன்சல் பண்ண முடியல. எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். ஸோ டிவிஷன் 23 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 எல்சிஎம் வரும். 3 டைம்ஸு. அப்போ மேலே வந்து 9. இது 20 டைம்ஸு. மேலே வந்து 20. ஸோ 20 + 9ன்றது 29. ஸோ இதுக்கான அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2/9. இங்கே டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷனாக மாத்திரேன். 60 மேலேயும் கீழே வந்து 29ம் போயிடும். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் அடிக்கலாம். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். இதை 3 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 20 டைம்ஸ். அப்போது 40 divided by 9 3s are 27. ரிமைனிங் 2, 3 2s are 6, 87. ஸோ 40/87 அப்படின்றது தான் 6வது கொஷனோட ஆன்சர். ஸோ லாஸ்ட்டு 7th கொஷன் எப்போதும் போல் சால்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். யோசித்து இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்கள். நான் வெயிட் பண்ணுறப்போ. இப்போ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 divided by 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கும் அதே ஆன்சர் தான் வருதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, எடுத்த உடனே இதை சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. அவசரத்தில் 1/9 போட்டுறாதீங்க. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இது சப்ராக்ஷனில் இருந்தாலுமே இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் நீங்கள் முடிக்கணும். ஸோ 5/9 மைனஸ் ஆஃப் 4/9 மல்டிப்ளிகேஷன். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 6 4s are 24 எல்சிஎம். இங்கே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மேலே வந்து 6 வரும். ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 × 4ன்றது 20. ஸோ 20 + 6ன்றது 26. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 26 வருது. இப்போது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 1 4s are 4, 6 4s are 24. 2 டேபிள் அடிங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இது வந்து 13. இதை 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியல. ஸோ 5/9 மைனஸ் ஆஃப் 13 டிவைடட் பை 27. ஸோ இப்போ வந்து எல்சிஎம் எடுங்க. 9க்கும் 27க்கும் நீங்கள் டானா மெத்தட் போட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 27 கிடைக்கும். 9 3s are 27. அப்போ 5 3s are 15 மைனஸ் ஆஃப் இங்கே 27 தான் இருக்கிறனால இதை அப்படியே எழுதிடுங்க. அப்போ 15 மைனஸ் 13ன்றது 2. ஸோ 2 டிவைடட் பை 27. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா 7வது கொஷனுக்கு 2/27. ஓகேவா? ஸோ இதுதான் 7வது கொஷனோட ஆன்சர். ஸோ 5 லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 5th லெவலில் 7 கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 6வது லெவல்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ பொறுமையாக ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு கொஷினை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ டிவிஷன் ஒன்று கொஞ்சம் இருக்குது. இது மொத்தமும் ப்ராக்கெட்குள்ளே ஒரு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கடைசியாக சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத முடிக்கணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் கடைசியாக தான் அந்த சப்ராக்ஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷனை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கலில் போயிடும். இன்ட்டு 3/1 ஆகிடும். அப்போ 3. ஸோ ப்ளஸ் 1/2. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2/5 மைனஸ் ஆஃப் 1/5. ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், இல்லைனா இதை நம்ம கேன்சல் பண்ணவும் செய்யலாம். 1 3s are 3, 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/3 இருக்குது. இங்கே வந்து ஒரு 1/2 இருக்குது. ஸோ மொத்தமாக மல்டிப்ளிகேஷன் 2/5 மைனஸ் ஆஃப் 1/5. ஸோ அடுத்த ஸ்டெப்புப்பா. ஸோ 3 2 இருக்குது. எல்சிஎம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு 6 வரும். ஸோ 3 × 2 தான் 6. அப்போ 2 × 2ன்றது 4. ஸோ இங்கே 3 × 2 6. அப்போ வந்து இங்கே 3. ஸோ 4 + 3ன்றது 7. ஸோ 7/6 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2/5 மைனஸ் ஆஃப் 1/5. ஸோ கடைசியாக இது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு மல்டிப்ளிகேஷனும் ஒரு சப்ராக்ஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பார்ட்டை முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் பார்ட் முடிங்க. 1 2s are 2, 3 2s are 6. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7/15 மைனஸ் ஆஃப் 1/5. இப்போ 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 15 தான் எல்சிஎம் வரும். அப்போது இங்கே 15 இருக்கிறனால 7 அப்படியே வச்சுக்கலாம். 5 × 3 15. அப்போ மேலே வந்து 3 மைனஸ் ஆஃப் 3. ஸோ அப்போ 4 டிவைடட் பை 15. ஸோ மொதல் கொஷனோட ஆன்சர்ப்பா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4/15. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வந்தேன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கொஷின் சின்னதாக இருந்தால் கூட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. இந்த ப்ளஸ்ஸு சப்ராக்ஷன் வந்துச்சுன்னா மட்டும் பிரச்சனை இல்லைப்பா. ஸோ ப்ளஸ் மைனஸ்னால் எல்சிஎம் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் ப்ராக்கெட் இதெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொஷினை சால்வ் பண்ணணும். அடுத்த கொஷின். ஸோ 2/5 டிவிஷன். ஸோ அங்கே ஒரு நம்பர், ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம், தென் அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2/5 டிவிஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ 1/5 ப்ளஸ் 3/9 இன்ட்டு 1/2. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா இந்த இடத்துல? ஸோ 9 9 ஒரே நம்பர் தான், அதனால நீங்கள் மேலே ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 4 + 1 5/9 போட்டுறாதீங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு மாடல்லே அதாவது ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லி கொடுத்துருப்பேன். இதை நம்ம எடுக்கும்போது -1 + 4ன்னு எடுத்துக்கணும். -1 + 4ன்றது 3. ஸோ 3/9. இதை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1 3s are 3, 3 3s are 9. ஸோ இப்போ என்னெல்லாம் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2/5. ஸோ டிவிஷன் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. இங்கே வந்து 1/5 இருக்குது, இங்கே வந்து 1/3 இருக்குது. 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 15. அப்போது இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 5னா 8/15 இன்ட்டு 1/2.
ஸோ கடைசியாக இந்த நம்பர் தான் நமக்கு வந்திருக்கு. இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். பிகாஸ் 1 2s are 2, 4 2s are 8. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2/5 டிவிஷன் ஆஃப் 4/15. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்மளுக்கு தெரியும், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணுன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 15/4. 3s are 15, 1 2s are 2, 2 2s are 4. ஸோ கடைசியாக ரெண்டாவது கொஷனோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/2. மூணாவது கொஷன்பா. ஸோ 1/2, 1/4. ஸோ ஒரு லென்த்தாக ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன், அடிஷன், ஆனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்புறம் ஒரு சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக நம்மளால் எல்சிஎம் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மல்டிப்ளிகேஷனையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொஷனை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ 1/2 minus of 1/4 plus 3/40. ஸோ minus of 1/8. ஸோ என்ன பண்ணேன்னு புரியுது இல்லைப்பா? ஸோ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். தென் நமக்கு அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். பிகாஸ் இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது மிஸ்டேக் வராது. 2 4 48 இருக்குது. ஸோ மொத்தமாக என்ன பண்ணுங்கள், 40 எல்சிஎம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ செக் பண்ணி பாருங்கப்பா, அந்த டானா மெத்தட் போட்டு செக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 40 தான் எல்சிஎம் வரும். ஸோ அப்போ 2னா 20 டைம்ஸ் இது பண்ணுவோம். மைனஸ் ஆஃப் 4னா 10 டைம்ஸ் 40. அப்போ மைனஸ் ஆஃப் 10. இங்கே 40 இருக்கிறனால 3 அப்படியே இருக்கட்டும். இங்கே 8 5s are 40. அப்போ -5. ஸோ இங்கே என்ன நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 10 பண்ணிங்கன்னா வெறும் 10 தான். இது வந்து -2, 10 - 2ன்றது 8. ஸோ மூணாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா 1/5. சரிங்களா? அடுத்தது நாலாவது கொஷன். ஸோ 1/5 minus 1/8 மல்டிப்ளிகேஷன் 1/9. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது சப்ராக்ஷனில் இருக்குது, செகண்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அடிஷனில் இருக்குது, லாஸ்ட்டு டிவிஷனில் இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்ராக்ஷன் பார்ட்டை முடிச்சிருவோம். இதுக்கு எல்சிஎம் தனியாக, இதுக்கு எல்சிஎம் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8 5s are 40 வரும். ஸோ இங்கே வந்து 8, இங்கே வந்து 5பா. இது ஒரு ஸ்டெப்பு. மல்டிப்ளிகேஷன் இதுக்கு தனியாக எல்சிஎம் எடுங்க. 9 6 18 எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 18 எல்சிஎம் வரும். ஸோ 9 2s are 18, 6 3s are 18. ஸோ டிவிஷன் 1/3. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படி சொன்னால் 3/40 மல்டிப்ளிகேஷன் 5/18 டிவிஷன் 1/3. ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனாக மாற்ற பாருங்கள். இந்த டிவிஷனும் நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1/3ன்றது 3/1ன்னு போயிடும். அப்போ வெறும் 3. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 1 5s are 5, 8 5s are 40, 1 3s are 3, 6 3s are 18, 1 3s are 3, 2 3s are 6. ஸோ மேலே நியூமரேட்டர் ஃபுல்லாகவே 1 தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் 16 இருக்குது. ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/16. அஞ்சாவது கொஷன். ஸோ 1/2 into 3/8 minus 1/8. ஸோ டிவிஷனில் அங்கே ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்கெட்டை முடிச்சிடலாம். ஸோ இதை மைனஸ் பண்ணிடாதீங்க. 3 - 1 2ன்னு எழுதிடாதீங்க. பிகாஸ் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் முடிக்கணும். ஸோ 3/16 மைனஸ் ஆஃப் 1/8 by 4 plus 5/8. 16 8க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 16 வரும். ஸோ அப்போது இங்கே வந்து 8 2s are 16. அப்போ 1 into 2ன்றது 2. அப்போ 3 - 2ன்றது 1. அப்போது இந்த மொத்த ப்ராக்கெட் வேல்யூவே 1/16 தான் இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து 1/16. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா டிவிஷனை வந்து சாரிப்பா டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷன் மாற்றிருக்கேன். இப்போ 4/3. இதை கேன்சல் பண்ணோன்னா 4 4s are 16 கிடைக்குது. அப்போது 1/12 நினைக்கிறேன். இது வந்து 5/8. 4 3s are 12. இது வந்து 5/8. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 12 8னா 24 எடுக்கலாம்னு நினைக்கிறேன் எல்சிஎம்.
அப்போது வந்து 12 2s are 24, இது வந்து 2, 8 3s are 24, அப்போது வந்து 15. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17 divided by 24. ஸோ இதுதான் 5வது கொஷனோட ஆன்சர். சரிங்களா? ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். எந்த ஒரு கொஷனாக இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கொஷனை சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 5வது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17/24. அடுத்தது 6வது கொஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1/2 7/9 into 6, ஏன்னா டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது 6 ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறலாம் அப்படியே எழுதிடலாம். 5/6 + 3/4. ஸோ இதை எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போது இதை 3 டேபிள் அடித்தோம்னா 3 2s are 6, இது வந்து 3 3s are 9. 1/2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 7 into 2ன்றது 14. ஸோ 14 divided by 3 minus ஆஃப் 5/6 + 3/4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனில் இருந்ததை ஒரு நார்மல் நம்பராக கொண்டு வந்துட்டேன், ஒரு நார்மல் ஃப்ராக்ஷன் நம்பராக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து இதை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ 1/2 இது மொத்தத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3 6 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். ஸோ 4 3s are 12 இது. ஸோ இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 56. ஸோ மைனஸ் ஆஃப் இது 6 2s are 12, அப்போ பண்ணிங்கன்னா இது ஒரு 10 டைம்ஸு. ஸோ 4 3s are 12 இது, இதை பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 46 55. ஸோ 1 divided by 2 into இது 46 + 9ன்றது 55/12. வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சருன்றது 55 divided by 24. ஸோ 7வது கொஷன். ஸோ எப்போதும் போல் சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் வருதான்னு பாருங்கள். இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இங்கே நீங்கள் டைரெக்டாக இந்த 3 இந்த 3யுமே அடிச்சிடலாம். இதையுமே நீங்கள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் தான். அப்போ மொத்தமாகவே அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூன்றது 1/4 தான். ஸோ 1/4 தான் இருக்குது. ஸோ டிவிஷன் 2/5 இருக்குது. ஸோ ப்ளஸ் 1/2 இருக்குது, -3/4 இருக்குது. ஓகே அப்போ ஸோ கொடுத்த கொஷனை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இருந்த வேல்யூஸ் இது தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இது 5/2ன்னு ஆகிடும். ஸோ அப்போது மல்டிப்ளிகேஷனும் 5/2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 1 5, 4 × 2 8. ஸோ 5/8 இருக்குது, 1/2 இருக்குது, -3/4 இருக்குது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸு. ஸோ எல்சிஎம் தாராளமாக நம்ம 8 எடுக்கலாம். இங்கே எல்சிஎம் 8 எடுத்திங்கன்னா இது 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 2s are 8, அப்போ மேலே வந்து +4 வரும். ஸோ மைனஸ் ஆஃப் 4 × 2 8, அப்போ 3 × 2ன்றது 6. ஸோ 5 + 4ன்றது 9. ஸோ 9 - 6ன்றது 3. ஸோ கடைசியாக என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 8. ஸோ இந்த 6வது லெவலில் நம்ம ஒரு 7 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ அந்த 7 கொஷினும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா எல்சிஎம் எந்த இடத்துல எடுக்கணும், அதே மாதிரி ஒரு டிவிஷன் வரும்போது ஃபஸ்ட்டு அது ப்ராப்பராக மாற்றினதுக்கப்புறம் தான், அந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அது மட்டும் எப்போதும் மறந்துடாதீங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் லெவல் 7வது லெவலில் ஒரு 7 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்றது இது வரைக்கும் இருக்குப்பா. ஒரு 3 ப்ராக்கெட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை பார்த்து பயப்படக்கூடாது. பொறுமையாக நம்மளுக்கு என்ன மெத்தட் தெரியுமோ அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறத முடிக்க பாருங்கள். இதில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, 3 3s are 9. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 15.
ஸோ அடுத்தது டிவிஷன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ 9, 8, 4 இருக்குது. ஸோ அப்போது எது எல்சிஎம்மாக வருதுன்னு பாருங்கள். பிகாஸ் 9, 8, 4. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது டானா மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 9, 8, 4. ஸோ ஒருவேளை 4 எடுத்திங்கன்னா 9, 2, 1. மறுபடியும் 2 எடுத்திங்கன்னா 9, 1, 1. ஸோ பேலன்ஸ் 9 இருக்கும். ஸோ 4 2s are 8, 8 into 9. 8 9s are 72. ஸோ 72 அப்படின்றது தான் இது மொத்த டேர்மோட எல்சிஎம். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா 9 8s are 72 கரெக்டுங்களா? அப்போது 8 7s are 56 ப்ளஸ் 9 8s are 72. அப்போது இங்கே 9 மைனஸ் ஆஃப் ஸோ 4 இருக்குது. ஸோ அப்போது 1 டைம்ஸ்னால் எவ்வளோ வருது? 1 4s are 4. ரிமைனிங் வந்து 332. 8 4s are 18 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது 18 டைம்ஸ். அப்போது 18 into 3. 8 3s are 24. ரிமைனிங் வந்து 2. 8 9 10. ஸோ 104. ஸோ அடுத்தது மொத்தமாக இன்ட்டு வேறு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இப்போ செக் பண்ணிக்கிறேன். 4 18 8 54 கரெக்டுங்களா? தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் என்ன வருதுன்னு பாருங்கள். 8 6. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம 24 எப்போதும் போல் எல்சிஎம் எடுக்கலாம். 8 3s are 24. அப்போ 3 3s are 9. 6 4s are 24. அப்போது பேலன்ஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ கேல்குலேஷன்ஸ் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்சிஎம் பெருசாக வந்த மாதிரி இல்லை. ஸோ 1/15 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிவிஷன் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 56 minus 54. 56 minus 54 பண்ணிங்கன்னா 2. 9 plus 2. 9 plus 2ன்றது 11. இப்போ 11 divided by 72 வருது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 9ல் அங்கே ஒரு 4 போச்சுன்னா 5 divided by 24. ஸோ அந்த ப்ராக்கெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷனில் ஒன்று இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் ஒன்று இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/15 இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 72/11 மாறிடும். இங்கே இருக்கிற 5/24 அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதே 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம் தானே. 1 5s are 5. அவ்வளோதான்ப்பா. ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்திருக்கிற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 11 வந்திருக்கு. ரெண்டாவது கொஷின். ஸோ ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறையா ப்ராக்கெட் டேர்ம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ப்ராக்கெட் முடிச்சிடலாம். இது பண்ண முடியாது, பிகாஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் வேறு இங்கே இருக்குது. ஸோ மல்டிப்ளை பார்ட்டை முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக போடலாம். இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4. ஸோ இங்கே 4 இருக்கிறனால இங்கே 1 தான். இங்கே 2 2s are 4 அப்படின்றனால இங்கே 2. ஸோ 1 + 2ன்றது 3. ஸோ மொத்தமாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா எனக்கு 3/4 வருது. ஸோ டிவிஷன் ஆஃப் 4 divided by 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் 8/9 மைனஸ் ஆஃப் 5/6 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால 3 8 5s are 40. ஸோ ஓரளவுக்கு நம்ம அந்த பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இப்போது இது டிவிஷனில் இருக்கிறனால இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுவோம். ஸோ அப்போ 3/5 இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினீங்கன்னா 5/4ன்னு வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 8/9 மைனஸ் ஆஃப் 5/6 ப்ளஸ் 3/40. ஸோ ஒரே ஸ்டெப்பில் எழுதியாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாப்பா இது மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது மட்டும்தான் அடிஷன் சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ண பார்ப்போம். 1 3s are 3. இது வந்து 3 3s are 9. 1 4s are 4. இது 2 4s are 8. இங்கேயும் அடிக்கலாம். 1 2s are 2. 2 2s are 4. ஸோ கடைசியாக கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா மேலே எனக்கு 5 வருது, கீழே வந்து 6 வருது. ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கிற பார்ட் அப்படியே எழுதுங்க. மைனஸ் 5/6 ப்ளஸ் 3/40. ஸோ இங்கே 5/6 மைனஸ் 5/6 இருக்கிறனால இது ரெண்டுமே 0 ஆகிடும். ஸோ மிச்சம் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும், அது 3/40. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/40பா. ஓகேவா? இதுதான் ரெண்டாவது கொஷனோட ஆன்சர். மூணாவது கொஷன். ஸோ ஒரு 3 ப்ராக்கெட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
சால்வ் பண்ணுவோம்ப்பா, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2/3 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது 9/8ன்னு வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4/5 ப்ளஸ் இது வந்து ஒரு 2/5. இதை இங்கே கேன்சல் பண்ண பார்த்துடலாம், பிகாஸ் இதுவும் 5 டைம்ஸு. இப்போ மைனஸ் ஆஃப் 1/5 மல்டிப்ளிகேஷன், இங்கே ஒரு 1/9 5/3. ஸோ பொறுமையாக எல்லா டிவிஷனையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டேன். அதே மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு, அதையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, கொஞ்சம் தனித்தனியாக தான் பண்ணணும். ஸோ 1 3s are 3, 3 3s are 9, 1 2s are 2, 4 2s are 8. ஓகேவாப்பா? இங்கே பார்த்தீங்கன்னா மூணுமே 5ஆக தான் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். 4 + 2ன்றது 6, 6 - 1ன்றது 5. அப்போ 5/5 தான் இங்கே வருது மல்டிப்ளிகேஷன். எதுவும் கேன்சல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஸோ ஓரளவுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருந்ததோ அதை எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு டிவிஷன் இருக்கிற பார்ட் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணி அந்த மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ கடைசியாக இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ம் 5மே கேன்சல் பண்ணிடலாம். 1 3s are 3, இது 9 3s are 27. அப்போது 5 / 36. ஸோ இதுதான் எனக்கு கடைசியாக வந்திருக்கு. ஸோ மூணாவது கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/36. நாலாவது கொஷன். ஸோ கொஞ்சம் பெரிய கொஷனாக இருந்தாலும் 2 டிவிஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிட முடியாதுப்பா, பிகாஸ் மல்டிப்ளிகேஷனில் கொஞ்சம் இருக்கிறனால இந்த நம்பர்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 3/4 அப்படியே இருக்கட்டும். மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிறது 4/5, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ 5 × 2 10. ஸோ 10 + 1ன்றது 11. ஸோ 11/5ன்னு வருது, இன்ட்டு 1/11. கரெக்டுங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் 1/6 அப்படியே இருக்கட்டும். இங்கேயும் ப்ராக்கெட்டில் 1/6 தான் இருக்குது, பிகாஸ் 1/2 × 1/3ன்றது அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் 1/6 தான் வரும். ஸோ அதனால் டபுள் டிவிஷன் இருக்குது, இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன். சரிப்பா, இப்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற 11 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 3/5 ப்ளஸ் 3/4 மல்டிப்ளிகேஷன். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4/5 இருக்குது, மைனஸ் ஆஃப் 1/5 இருக்குது. இது 2 தான் இருக்குது. ஸோ டிவிஷன் இங்கே கூட நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். இன்ட்டு 6 × 6 கரெக்டாக தானேப்பா? ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன், அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு 6 × 6 பண்ணிட்டேன். இங்கே வந்து 4 - 1, 4 - 1ன்றது 3, அப்போ 3/5. ஸோ இந்த மொத்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 / 5. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்போ ஒரு கரெக்டாக எழுதிடுறேன். ஸோ 3/5 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 3/5 இன்ட்டு 6 × 6. இதுதான்ப்பா வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஏதாவது கேன்சல் தான் பண்ணணும். இது வேணால் நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 3ஆல் இதை வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 2, இது ஒரு 3. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. 3/5 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 5 × 2 10 இருக்குது. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 × 6. ஸோ 27 6 பண்ணிங்கன்னா 162, 162/10. ஸோ இப்போது நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 10 வருமா? எல்சிஎம் 10. இதை 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 10. அப்போ இதை 2ஆல் பண்ணிங்கன்னா 6 + 162. டூ டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 84 2ஆல் அடிச்சிங்கன்னா 5. ஸோ நாலாவது கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா 84 / 5. அஞ்சாவது கொஷன். ஸோ 8/9 எப்போதும் போல் 2 ப்ராக்கெட் இருக்குது, பட் இங்கே ஒரு டிவிஷன், இங்கே ஒரு டிவிஷன் இருக்குப்பா. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஸோ 8/9 அப்படியே வச்சுப்போம். ஸோ மல்டிப்ளிகேஷன், இது 3 எல்சிஎம் எடுப்போம். ஸோ 8 4 6 எடுத்திங்கன்னா 24 எல்சிஎம் வரும்.
ஸோ 6 4s are 24. அப்போ மேலே வந்து 4 அப்படியே தான் இருக்கும். 7 8 3s are 24. அப்போது 7 3s are 21. இது 6 4s are 24. அப்போது இது 6 3s are 18. ஸோ டிவிஷன் இங்கே இருக்கிறது 5/6. ஸோ டிவிஷன் இது வந்து 3/5. பிகாஸ் இது கீழே 5 5 இருக்கிறனால மேலே இருக்கிற ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது வந்து அது 3/5 இப்போ. ஸோ இப்போது என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8/9 இருக்குது மல்டிப்ளிகேஷன். ஸோ 21 - 18. 21 18ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா 3. 3 + 4ன்றது 7. ஸோ 7 / 24 வருது. ஸோ டிவிஷன் ஆல்ரெடி இதுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம் அப்படின்னா 5/3ன்னு வந்துடும். கரெக்டாக? ஏன்னா ஆல்ரெடி அங்கே 3/5ன்னு இருந்தது. ஸோ இதை மல்டிப்ளை டிவிஷன் மாற்றும் போது 5/3ன்னு ஆகிடுச்சு. இப்போது 25 / 18. ஸோ இந்த ஸ்டெப் ஏன்னா நம்ம 5 × 5 25, 6 × 3 18 போட்டாச்சு. இப்போது இருக்கிற டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுங்க. ஸோ 8/9 × 7/24 டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டிங்கன்னா 8/25. ஸோ இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ 1 8s are 8, 8 3s are 24, 1 9s are 9, 9 2s are 18. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 14 / 75. ஸோ 5வது கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14/75. 6வது கொஷன். ஸோ 2 ப்ராக்கெட் வேல்யூ 2 டிவிஷன் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு டிவிஷன் இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. ஓகே, இப்போ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து 3/5. ஸோ -2/9 மல்டிப்ளிகேஷன். இது பேஸ் நம்பர் 8ஆக இருக்கிறனால நம்ம இதை இப்படி ஆட் பண்ண முடியும். அப்போது 6/8. ஸோ டிவிஷன் 2/5. ஸோ டிவிஷன் இது நம்ம பண்ணி தான் ஆகணும்ப்பா. பிகாஸ் இது எல்சிஎம் எடுக்கணும், சேம் நம்பர் கிடையாது. ஸோ 8 6னா 24 எல்சிஎம். ஸோ 8 3s are 24. அப்போ 7 3s are 21. 6 4s are 24. அப்போ 1 டைம்ஸ் போகும். ஓகேவாப்பா? ஸோ என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/5 -2/9 into 6/8 division 2/5. ஸோ இங்கே ஒரு டிவிஷன் 21 - 4ன்றது 17. ஸோ 17/24. ஓகேவாப்பா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இல்லை, இங்கே வேறு ஒரு தனியாக ஒரு சப்ராக்ஷன் வந்து நிற்கிது. அப்போது நம்ம இதை மட்டும் வச்சுக்கலாம், மற்றது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் மாற்றிடுவோம். ஸோ 2/9 into 6/8 into 5/2ன்னு வரும், into 24/17. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலில் நம்ம வந்து மாற்றியாச்சு. ஸோ இப்போது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது எதுவும் அடிக்கலாம், கரெக்டுங்களா? 8 3s are 24. இதையும் கூட அடிக்கலாம். ஸோ 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3, 2 3s are 6. ஸோ இவ்வளோ தான் கேன்சல் பண்ண முடியுதுப்பா. ஸோ லாஸ்ட் இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3/5. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10/17. ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்துருவோம். இது 85. இது 17ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இது 17ஆல் பண்ணால் தான் 85 கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் 17ஆல் பண்ணிங்கன்னா 7 3s are 21, 2 51, 17 × 3 51 வருது. மைனஸ் ஆஃப் இது வந்து 5 டைம்ஸு. இது பண்ணிங்கன்னா 51 - 50ன்றது 1/85. ஸோ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாப்போ 1 / 85. ஸோ இதுதான் 6வது கொஷனோட ஆன்சர். ஸோ லாஸ்ட்டு ஒரே ஒரு கொஷின், 7th கொஷின். ஸோ எப்போதும் போல் ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஹோம்ஒர்க் கொஷினாக தரேன், அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டினியூஸாக வீடியோ எடுத்துட்டேன். யூஸ்வலாக ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சாவது எடுப்பேன், கண்டினியூஸாக சால்வ் பண்ண முடியாது கொஷின். பட் 45 கொஷின் எடிட் அழிச்சு எழுதணும். ஸோ அதனால் ஓரளவுக்கு பண்ணிவிடுவேன், பட் முடியல, இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பட் நான் பண்ணிட்டேன், ஒரே ஸ்ட்ரெச்சாக ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஸோ இது வந்து 3வது வீடியோப்பா, ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் ஒரு டெஸ்ட்டை எழுதுங்க. எல்லா கொஷினும் ஃப்ராக்ஷன் வச்சது தான் கொடுத்துருக்கேன். ஸோ 3வது டெஸ்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நார்மல் பாட்மாஸ்,
2வது டெசிமல் வேல்யூ கொஷின்ஸ் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இன்றைக்கி 3வது. ஸோ டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்றது ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அது போதும். எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் அதை படித்து இந்த வீடியோலாம் பார்த்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகட்டும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.